மக்களே அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த ஒரு காணொலி டைட்டில் பார்த்தே வந்து தெரிஞ்சிருப்பீங்க. நான் இந்த காணொலி உண்மையாக சொல்லனா இதை போடணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் எனக்கு இல்லவே இல்லை, போட வேணாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். இருந்தாலும் நான் போடுறதுக்கான காரணம் என்னன்னா ஒரு ரெண்டு பாயிண்ட் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நான் வந்து நினச்சேன். அதுதான் ஸோ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு இரண்டாவது வருடம் வந்து படிக்கக்கூடிய ஒரு மாணவி இருக்காங்க, 4வது வருடம் படிக்கக்கூடிய ஒரு மாணவர் இருக்காரு. அவங்க 2 பேரும் வந்து தனிமையில் ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸுக்குள்ள. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தனிமையில் இருக்கக்கூடிய காட்சிகளை யாரோ ஒருத்தர் வந்து படம் பிடிக்கிறாரு. அந்த படம் பிடிச்சி அவங்கள வந்து மிரட்டி அந்த பையனை வந்து அனுப்பிடுறாரு. இந்த பொண்ணை வந்து வற்புறுத்தி கூட்டிட்டு போய் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் வன்புணர்வு வந்து பண்ணியிருக்கிறாரு அப்படின்றது தான் இந்த ஒரு பிரச்சனை. ஓகேங்களா, இது நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. இது நான் டீட்டெயிலாக வந்து சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து ஃபர்ஸ்ட் அபியூசர் கிடையாது. இவன் வந்து பல பெண்களை வந்து பண்ணியிருக்கான். இது வந்து பாத்தீங்கன்னா எதர்ச்சியா இந்த பெண் வந்து தைரியமா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த காரணத்தினாலதான் இப்ப இந்த பையன் வந்து மாட்டிருக்கான் அப்படின்றது நம்மளுக்கு கிளியரா தெரியுது. சோ அந்த போன்ல இருந்து நிறைய காணொலிகள் வந்து எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை தெரியாத விஷயத்தை தெரியாத மாதிரி நம்ம சொல்ல முடியாது. பட் ஆனா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் தைரியமா ஒரு பெண் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆனா கம்ப்ளைண்ட் கொடுக்காதவங்க எத்தனை பேர் இருந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இதுல இருந்து கிளியரா தெரியுது என்ன தெரியுங்களா, இவன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அபியூசர் கிடையாது அப்படின்றது ரொம்ப கிளியரா தெரியுது. இப்போ இந்த பெண் வந்து தைரியமா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனாலதான் இப்ப இவனை பத்தியான விஷயங்கள் வந்து வெளியில வருது. இவன் வந்து ரெகுலரா நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி பண்ணிருக்கான். அப்போ யோசிச்சு பாருங்க, பல பேர் வந்து நம்மளுடைய மானம் போச்சு, கற்பு போச்சு, மானம் போச்சு, அந்த ஒரு பிரஷர் எவ்வளவு இருக்கும். நம்ம ஊர்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த என்ன சொல்றது, இந்த அட்வைஸ் எல்லாம் கொடுப்பாங்களே, இந்த மென்டலா வந்து ரிலாக்ஸ் பண்றதுக்கு அந்த அட்வைஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அது பேர் எனக்கு சட்டு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஆலோசகர்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க வந்து ஆலோசனை கொடுப்பாங்க. இல்லங்க இது இப்படிங்க, லைஃப்ன்றது இப்படிதாங்க, நீ இதெல்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவா எடுத்துக்க வேணாம் அப்படின்ற மாதிரி கொடுத்து அவங்களை கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவங்கள மென்டல் ரிலீஃப் பண்ணி எடுத்துட்டு போற மாதிரி எல்லாம் இருக்குதுங்க. அந்த மாதிரி எல்லாம் வந்து பெருசா கிடையாது இவங்களை பொறுத்த வரைக்கும். தனி நபருக்கான அந்த டேட்டா பிரைவசி ப்ரொடெக்ஷன் அப்படின்றது இந்த போலீஸ் கிட்ட கிடையாது. அதனாலதான் பல பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறது இல்ல. நீங்க இப்ப இந்த பெண் வந்து தைரியமா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, இவங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. பாத்தீங்கன்னா இவங்களை வந்து இவங்களுடைய இந்த எஃப்ஐஆர் காப்பின்றது அவங்களுடைய பேரு, அவங்க எந்த ஊரு, இந்த பையன் யாரு, அம்மா அப்பா யாரு, தெரு அட்ரஸ் கொண்டு மொத்தமா கிளியரா வந்து பப்ளிக்ல வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அப்ப டேட்டா பிரைவசி ப்ரொடெக்ஷன்ன்றது எந்த அளவுக்கு இருக்குது. அதாவது ஒருத்தனை மாட்டினா அப்படின்ன உடனே அவனுக்கு கை காலை உடைச்சி அவனுக்கு வந்து நாங்க பனிஷ்மெண்ட் இமீடியட்டா கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி பாத்ரூம்ல வலிக்கு விட்டான் கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை வந்து கன்வின்ஸ் பண்றதுக்காக பண்ணக்கூடிய விஷயம். ஸோ இவங்க வந்து எந்த ஒரு பிரச்சனைக்குமே வரும் முன் காப்போம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி கை காலை உடைச்சு நாங்க வந்து உடனே ஆக்ஷன் எடுத்துட்டோம் அப்படின்ன உடனே மக்களுடைய அந்த கோபத்தை அந்த சூட்டை தணிக்கணும்ன்றதுக்காக பண்ணக்கூடிய டாக்டிக்ஸ் இது. சுத்தமா வந்து போலீஸ் கிட்ட புரோட்டோகாலே கிடையாது. இவங்க கிட்ட புரோட்டோகால் எங்க இருக்குது. நான் உதாரணத்துக்கு என்னோட அனுபவத்துல சொல்றேங்க. நான் வந்து எங்களுக்கு ஃபேமிலி பிரச்சனைங்க, ஃபேமிலி பிரச்சனையில எங்களை கூட்டு போயிட்டு ஸ்டேஷன்ல வைக்கிறாங்க. ஸ்டேஷன்ல வச்சீங்கன்னா நானும் என் ஆப்பனன்ட் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கல, ஆப்பனன்ட்டும் என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அப்படி இருக்கும்போது இவங்க எங்களை முதல்ல உள்ளே வச்சிருக்க கூடாது. ஓகேங்களா, அப்படி இருக்கிற பட்சத்துல இவங்க என்ன பண்றாங்கன்னா எனக்கு பதிலா ரைட்டர் வந்து பாத்தீங்கன்னா எழுதுறாரு, ஆப்பனண்ட்டுக்கு பதிலாகவும் ரைட்டரே எழுதிக்கிறாரு, எனக்கு பதிலாகவும் ரைட்டரே எழுதிக்கிறாரு. நாங்க என்னென்ன பேசிட்டோன்றத இவர் இன்னமும் உட்காந்து வந்து பார்த்தா மாதிரி கம்ப்ளைண்ட்டை வந்து டெரைவ் பண்ணி நான் வந்து யாரையோ ஒரு கையை பூச்சி இழுத்தேன், நான் வந்து இவங்களை அசிங்கமா திட்டேன். ஏன்னா ஒரு பெண்ணை கையை பூச்சி இழுக்கிறோம் போது ஒரு செக்ஷனு, இதுல வந்து ஒருத்தங்களை ஒரு பெண்ணை அசிங்கமா திட்டுறோம் போது ஒரு செக்ஷனு. ஏன்னா இதுக்கு தானே இவங்க ஃபர்ஸ்ட் வந்துருக்காங்க. இந்த இவங்க கைட்டில் இவங்க படிக்கிற படிப்புலாம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்குதான். இது வந்து இன்னொருத்தன் வந்து எப்படி இந்த செக்ஷனுங்களை போடுறதுக்கு அப்படிங்கிறதுக்காக அந்த வார்த்தைகளை எழுதுறது. அந்த மாதிரி எஃப்ஐஆரை டிரைவ் பண்ணி எனக்கும் ஆப்பனண்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களே கம்ப்ளைண்ட். ஏன்பா அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, போலீஸ் வந்து இங்க பாருப்பா ஆப்பனண்ட் வந்து உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு, அதனால நீ இப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னா ஆப்பனண்ட் வச்சு வாங்கின நாங்க கம்ப்ளைண்ட் வாங்கிட்டோம்னா உன்னை மட்டும் தான் நாங்க வந்து இது பண்ணுவோம், ரிமைண்ட் பண்ணுவோம். அதனால நீ ஆப்பனண்ட் ரிமைண்ட் பண்ண நினைச்சுன்னா நான் கம்ப்ளைண்ட் இங்க டிரைவ் பண்ணி எஃப்ஐஆர் இருக்கு பாரு, இதுல கையெழுத்து போடு, இந்த கம்ப்ளைண்ட் காப்பியில கையெழுத்து போடு, எஃப்ஐஆர்ல கம்ப்ளைண்ட் காப்பியில கையெழுத்து போடுன்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய புரோட்டோகால். இது வந்து பாத்தீங்கன்னா யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம், அப்படியாப்பட்ட நாடு. அவ்வளவுதான், யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம். நாங்க என்ன நினைக்கிறோமோ நாங்க அதை பண்ணிட்டு போயிட்டே இருப்போம், அவ்வளவுதான். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய புரோட்டோகால். நான் ஏன் பல முறை சொல்றேன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் நடந்தா கூட அங்க புரோட்டோகால் இருக்குதுங்க. ஒரு வண்டி விபத்து ஏற்படுது அப்படின்னா போயிட்டு அப்படியே கும்பலா போய் நின்று என்ன நடக்குது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துன்னு இருந்தா பின்னாடி வரவன் ஒரு லேன்ல ஃபாஸ்டா வரவன் விஷயம் தெரியாதவனுக்கு அவன் வந்து பாத்தீங்கன்னா எத்தனும் சொல்லிடுவான். அதுல நின்று பார்த்துன்னு இருக்கும், 4 பேர் இறந்து போயிடுவாங்க. இது வந்து எத்தனை முறை ரிப்பீட்டடா நடந்திருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. இதுல இருந்து இவனுங்க என்ன பாடம் கத்துனுக்காங்களா யோசிச்சு பாருங்க. பாடமே கத்துக்க மாட்டாங்க, அவ்வளவுதான். இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த லெசன் அண்ட் லேர்ன் அதெல்லாம் எதுவும் கிடையாது. டேட்டா ப்ரொடெக்ஷனே இல்லை அப்படின்னும் போது அப்போ யாரு வந்து இனிமேட்டு கம்ப்ளைண்ட் கொடுப்பா அப்படி யோசிச்சு பாருங்க.
இனிமேட்டு யாருன்னா வந்து இந்த மாதிரி ஏற்பட்டா கூட என்னப்பா இந்த பொண்ணை ஒரு பேர் தைரியமா இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்தது, இந்த பொண்ணோட மொத்த டேட்டாவும் இப்படி லீக் ஆகுது அப்படின்னா யாரு போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பா? யாருக்கு தைரியம் வரும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு? நம்மளோட சொசைட்டி எந்த மாதிரி ஒரு சொசைட்டியில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? ஒரு பொண்ணு வந்து இப்போ யாருக்குன்னா வந்து பேசிட்டு இருந்தா அப்படின்னாலே அது கதை கட்டி விடுற எவ்வளோ பெரிய சொசைட்டியில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஒருத்தங்களுக்கு தைரியன்றது எப்படி வரும்? ஏதோ நாடு, ஏதோ அரசாங்கம், ஏதோ நத்தி ஓட்டிக்கின்னு அப்படியே ஓட்டின்னு இருக்குன்னா ஓட்டின்னு இருப்பாங்க, அவ்வளோதான். இதுல வந்து கொடுமை என்னன்னா, முதலமைச்சருக்கு கீழே டைரக்டா இருக்கிறது போலீஸ். இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து இந்த செக்யூரிட்டி பிரீச்சுக்கு வந்து கண்டிப்பா அமைச்சர் வந்து பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பா கருத்துரை பகுதியில் சொல்லுங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்க? ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்க என்னன்னா, அது ஏதோ ஒரு போலீஸ் தப்பு பண்ணிட்டான், அதுக்கு என்ன பண்ணுவார், அவரை போய் கேட்குறீங்க, அவருக்கு என்ன இதுதான் வேலையா அப்படின்னா, அதனால அதுக்கு தான் அவருக்கு டைரக்ட் கண்ட்ரோல் இருக்கிறது. அவர் வந்து கட்டுப்பாடா வைக்கணும். கட்டுப்பாடு இல்லைன்னா எப்படி வேணாலும் தறி கட்டு ஓடும். குதிரை வந்து பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டா அதை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது பாட்டு அது இஷ்டத்துக்கு தறி கட்டு ஓடும். அதனாலதான் அதுக்கு வந்து இது தேவை. அது பிடிச்சி இழுத்து பிடிக்கிறதுக்கு தான் ஆட்கள் தேவை. அதுக்கு தான் அமைச்சர். அது இல்லை அப்படின்னா அமைச்சராக இருக்க வேண்டிய அவசியமே வந்து கிடையாது. ஸோ அதுக்கு அடுத்தது அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க. நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். என்னன்னா, இந்த மாதிரி ஒரு அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள இந்த மாதிரி வந்து ஒரு நடக்குது அப்படின்னா ஒரு மாணவர்களுக்கு இவங்க என்ன வந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு நான் போட்டா ஒரு சில பேர் வந்து சொல்றாங்க என்னன்னா, அண்ணா யூனிவர்சிட்டினா 4 ஏக்கர் கேம்பஸ்ல இருக்குதா, 100 ஏக்கர் கேம்பஸ்ல இருக்குது அப்படின்னா அப்ப அண்ணா யூனிவர்சிட்டி என்ன சொல்லணும்னா, இல்லங்க இது 100 ஏக்கர் கேம்பஸ், உங்க பிள்ளைங்க எங்க உள்ள போய் எதனா ஒன்று ஆச்சுன்னா அதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது. ஸோ அதனால வந்து இது தெரிஞ்சா வந்து சேருங்க, எல்லாம் சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டா பிரச்சனையே கிடையாது. வேணுன்றவங்க சேர்க்க போறாங்க, வானான்றவங்க வேற காலேஜ் பார்த்து போக போறாங்க, அவ்வளவுதானே. எங்கேருந்து இந்த மாதிரி அறிவுஜீவிகள்லாம் வராங்கன்னு எனக்கு வந்து சத்தியமா புரியல. அதாவது நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் வந்து ஊர்ல இருக்கும்போது, நான் ஊர்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்போது மண்ணு புழுதி பறந்துகிட்டே இருக்கும், வண்டி போயிட்டே இருக்கும், மண்ணு புழுதி பறந்துகிட்டே இருக்கும். கண்டினியூஸா 24/7 மண்ணு புழுதி பறந்துகிட்டே இருக்கும். நீங்க ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அரை அண்ணன் கூட மண்ணு வந்து நம்ம வீட்டுல இருந்தே வாரி வந்து வெளில போடலாம். அந்த அளவுக்கு வந்து ஆரோக்கியம் சுகாதாரம் இல்லாத ஒரு ஊர் வந்து பாத்தீங்கன்னா திருப்பெரும்புதூர், என்னோட ஊர், சொந்த ஊர். அதுல வந்து பாத்தீங்கன்னா இருந்தே எனக்கு அது பழகிடுச்சு. எனக்கு அது பெருசா தெரியல எனக்கு. பட் ஆனா இதே நான் வெளியில வந்து ஒரு விஷயத்த பாக்குறேன். பார்க்கும்போது அவங்க எல்லாம் வந்து எப்படி கரெக்டா இந்த மண்ணு வராம இருக்கிறதுக்கு எப்படி காலைல கிளீனிங் எல்லாம் பண்றாங்க, எப்படி வீக்லி வந்து கிளீன் பண்றாங்க, மண்ணு வராம இருக்கிறதுக்கு பேவ்மெண்ட் எப்படி பில்ட் பண்றாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்கும்போது என்னோட நாலேஜை நான் வளர்த்துக்கிட்டு நான் இங்க இருந்து அங்க நான் பாக்குறேன். பார்க்கும்போது எனக்கு தெரியுது இவங்க பண்றதெல்லாம் தப்பு அப்படின்ட்டு. இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை நிலையை நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஆரோக்கியமான, நம்ம என்னங்க காசு சம்பாதிச்சு என்னங்க பண்ண போறோம்? நோய்க்கு நொடிக்கு எடுத்துன்னு போயிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு உட்காந்து இருக்க முடியும்? நீங்க பாத்தீங்கன்னா கேன்சர் அவ்வளோ, டயாலிசிஸ்ன்றது நம்ம காமனா நடந்துட்டு இருக்குது. தண்ணியில வந்து அவ்வளவு சுகாதார கேடு. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்குது. நான் அந்த டாபிக் வந்து டைவர்ட் பண்ண விரும்பல. ஏன் நான் என்ன சொல்ல வந்தேன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்துல அவங்க கண்டினியூஸா இருக்கிறதுனால அவங்களால பிராட் மைண்டடா யோசிக்க முடியல அப்படின்றத சொல்ல வரேன். வெளியில வந்து பாருங்க, நம்ம வந்து இங்க இருந்து மத்தவங்க எப்படி பண்றாங்க, ஏன் இவங்க வந்து இப்படி இருக்குது, என்ன பிரச்சனை அப்படின்றத நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து தெரியும். உங்கள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நிர்பயா ஃபண்ட் அப்படின்னு சொல்றது. நிர்பயா கேஸை பத்தி உங்களுக்கு ஊருக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம். நிர்பயா ஃபண்ட்ன்றதை ஏன் அலாகேட் பண்ணாங்க ஒரு காலேஜுக்கும்? அங்க வந்து செக்யூரிட்டி இம்ப்ரூவ் பண்ணோம், நாளை பின்ன இந்த ஒரு பெண்ணுக்கு நடந்த மாதிரி எந்த ஒரு மாணவர்களுக்கும் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக பல்லாயிரம் கோடி வந்து கொடுக்குறாங்க அரசாங்கம். ஒரு காலேஜுக்கும் இந்த ஃபண்ட் வந்து போகுது. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது அந்த ஃபண்ட் எல்லாம் இவங்க எப்படி யூஸ் பண்றாங்க, எதுக்காக யூஸ் பண்றாங்க? ஒரு சிசிடிவி ஆனுவல் ஏஎம்சி ஆனுவல் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் போட்டா அவங்க வந்து கரெக்டா வந்து செக் பண்ணிட்டு போறான். இல்ல அதை கூட பார்க்கல அப்படின்னா மெயின்டெனன்ஸ் வந்து சுத்தமா கிடையாது அப்படின்றத பார்க்க முடியுது இல்லைங்களா கிளியரா? ஸோ கவர்மெண்ட் அப்படின்னாலே மெயின்டெனன்ஸ் எதுவுமே இருக்காது. எல்லாம் வந்து அந்த டைம்ல நம்ம போய் அவசரத்துக்கு ஒரு டேட்டா எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா அது வேலை செய்யாது, ஒயர் அறுந்து போயிருக்கும், கரண்ட் இருந்திருக்காது. ஸோ இந்த கதை தான் வரும். ஸோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காரணங்களை சொல்லியே பழகிட்டானுங்க. அதனால வந்து இவனுங்களை வந்து திருத்தவே முடியாது அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். அந்த ஒரு மைண்ட் செட்ல இருந்து வெளியில வரணும். காரணங்கள் சொல்லவே கூடாது. ஏன் இது இல்லை அப்படின்னா கரெக்டா ஏன் ஏஎம்சி போடல, என்ன ரூட் காஸ் அனாலிசிஸ், எதனால இது நடந்தது, ஏன் வந்து இந்த கேமரா ஒர்க் ஆகாம போச்சு அப்படின்னு அந்த அளவுக்கு சிந்தனை இருக்கக்கூடிய ஆட்கள் கூட கிடையாதுங்க. உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா இது எனக்கு வருத்தமான ஒரு விஷயம். இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத தவறாம வந்து கருத்துரை பகுதியில் பதிவு பண்ணுங்க. பை பை.